சிவகாமி, அன்பு, கண்மணி எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. இங்க வந்து ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் பிரசாதம் குடுக்குறாங்க. இந்த மாரி "ஐயனார் நம்ம நல்லா வழிபட்டோம், நல்லா இருந்தது எல்லாமே" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டுருக்காங்க. இந்த மாரி சீக்கிரமாவே உங்க 2 பேருக்கும் வந்து நம்ம முதலிரவு நடத்திடலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். அதனால ஐயனார் சாமியே வந்து அருள் குடுத்துட்டாரு அப்படின்னு நம்மலாம் சொல்லிட்டுருக்காங்க. இதையெல்லாம் கேட்டு பாட்டி செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இதுக்கெல்லாம் வேற மாரி தான் பண்ணணும் அப்படின்னு. "இப்ப என்ன சிவகாமி அவசரம்? என்ன என்னத்த இப்படிலாம் பேசுறீங்க? சின்ன சிசுங்க எவ்வளோ நாள் தான் இப்படி இருக்க முடியும்?" அப்படின்னோடனே, நல்ல நாள் பார்த்து நானே சொல்கிறேன். அது வரைக்கெல்லாம் ஒன்றும் அவசரப்பட வேணாம். நான் சொன்ன நாளில் பார்த்துக்கலாம். இப்போல்லாம் எதுவும் முகூர்த்த நாள்லாம் இல்லை. முகூர்த்த நாள் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு சிவகாமி செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட பேசியிருந்தா வேலைக்கே ஆகாது. அதனால் வேறு ஏற்பாடு தான் பண்ணணும் அப்படின்னு. "பிக் மம்மி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இப்போது?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் வேறு ஏற்பாடு வச்சுருக்கேன். இவங்க இப்படி தான் சொல்லுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படியாவது இவங்க 2 பேரையும் பிரிக்கணும். இவங்க 2 பேரும் ஒன்றா வாழ விடக்கூடாது. அதான் தெரிஞ்ச கதையாச்சே. அதுக்கு தானே இந்த மாதிரி ஏற்பாடெலாம் கொஞ்ச நாள் தள்ளி போடணும்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணுவாங்களோ அதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்டா. இல்லைனா அவ்வளோதான். கரெக்டாக சொன்னீங்க பிக் மம்மி. இப்போ என்ன பண்ணலாம் பிக் மம்மி? இங்கே பாருடா, இப்போ எல்லாருமே வீட்டிலலாம் வைக்கிறதில்ல சடங்கு. வேறு எங்கே மம்மி மம்மி வைப்பாங்க? ஹோட்டலில் தானே. ஹோட்டல்லையா? என்ன மம்மி சொல்கிறீங்க? புதுசாக யோசிக்கிறீங்களே. புதுசாலாம் யோசிக்கலடா. இப்போ அதுதானே ட்ரெண்டிங்காமே. மம்மி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி பிக் மம்மி தெரியுது அப்படின்றாரு நம்ம கார்த்தி. சரி இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி போய்ட்டு ஆமாம் ஆமாம் பிக் மம்மி. ஃபர்ஸ்ட் நைட்காக சூப்பராக ரூமை டெக்கரேஷன் பண்ணி அவங்களே எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு நம்ம பே பண்ணிட்டா போதும். அந்த மாதிரி ஒரு ரூமை பாடுறா. முக்கியமான விஷயம், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அன்புக்கிட்ட இப்போயே பேசலாம். அன்புக்கும் தெரியக்கூடாது. சரியா? யாருக்குமே தெரியக்கூடாது. எப்படி மம்மி அன்புக்கு தெரியாமல் எப்படி அங்கே கூட்டின்னு போகிறது? அங்கே கூட்டின்னு போயிட்டு எல்லாத்தையும் அங்கே சொல்லிக்கலாம். அதனால் நான் சொல்கிறத கேளு. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் புக் பண்ணோன்னே நம்ம வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் அவங்க இங்கே போயிருக்காங்க அங்கே போயிருக்கான்னு ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுடலாம். ஐயோ மம்மி எப்படி யோசிக்கிறீங்க? இந்த மாதிரி எனக்கும் வந்து பண்ணால் நல்லா இருந்திருக்குமே. என்னடா நீ பேசிகிட்டு இருக்க? உன்னை தடுக்கிறதுக்கு யாரா இருக்கா? பார்த்தல என் பையனை தான் வாழ விட மாட்டேங்கிறாங்க. வேறு என்னடா பண்ணுறது அப்படின்னோடனே, பிக் மம்மி சூப்பர் ஐடியா பிக் மம்மி, இப்போவே போயிட்டு புக் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதுக்கப்புறம் அவங்க எப்படி தடுக்கிறாங்கன்னு நானும் பார்க்குறேன். வாழ ஆரம்பித்தோடனே எப்படி தடுக்க முடியும் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி யோசிக்கிறாங்க. இங்கே அன்பு ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காரு. அதை பார்த்துட்டு வந்து கார்த்தி வந்து, "என்ன அன்பு இவ்வளோ கவலையாக உட்காந்துருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வேறு என்னடா பண்ணுறது? நானும் பார்க்குறேன் என் வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு. இந்த பாட்டி ஆரம்பிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது. நீ கவலைப்படாத அப்படின்னு. குட் நியூஸ் இருக்கா? பாட்டி நல்ல நாள் பார்த்து சொல்லிட்டாங்களா? எப்போ பார்த்தாலும் பாட்டி நல்ல நாள் பார்த்து சொல்கிறதுக்குள்ளேயும் பொழுது விஞ்சிடுடான். நீ வேறண்ணா. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்களாவது சொல்கிறதாவது 2 பேர் சேரவே விடக்கூடாதுன்னு பிளான் பண்ணுறாங்க. இப்போ என்ன தாண்டா பண்ணுறது? அதுக்கெல்லாம் பிக் மம்மி ஒரு ஐடியா பண்ணிட்டாங்க. நீ கவலைப்படாதேன்னொன்னே, ஐடியாவா அப்படின்னோடனே, இப்போ எதுவும் நான் சொல்ல முடியாது. ஐடியாலாம் பண்ணியிருக்காங்க பக்காவா. நீ சந்தோஷமாக இரு. சீக்கிரமாகவே அண்ணியும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே, இவன் என்ன சொல்லிட்டு போகிறான்? உண்மையிலே என்ன நடந்திருக்கும்? ஒன்றும் புரியலையே. அம்மா என்ன பிளான் போட்டிருப்பாங்க? அம்மா கிட்ட கேட்கலான்னு பார்த்தா இதை பற்றி எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பாட்டி வந்து ஒரு யோசனை பண்ணுறாங்க. ராஜசேகரை கூப்பிட்டு, ராஜசேகர் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்ன வேலைம்மா அப்படின்னோடனே, மறுபடியும் இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை கெடுக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும். மறுபடியும் சிவகாமி ஆரம்பிச்சிட்டா. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும். சாந்தி முகூர்த்தத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு அன்புக்கும் கண்மணிக்கும். அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணியே ஆகணும். அதுக்காக இன்னொரு வேலை வச்சுருக்கேன். அம்மா உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எப்படி வந்து இதை நடத்த விடுவீங்க? எனக்கு தெரியாது அவங்கள பற்றி. வேறு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அதனால் அந்த ஐடியாவை பார்த்து கரெக்டாக பண்ணணும். இல்லைனா சிவகாமி வந்து என்னை சந்தேகப்படவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒன்று பார்த்துக்கலாமா? அவ யார் சந்தேகப்படுறதுக்கு? அன்பும் கண்மணி எக்காரரை கூட ஒன்றா சேர விடக்கூடாதுமா. ஆமாடா சேரவே விடக்கூடாது அப்படின்றாங்க. இங்கே வந்து மம்மி சரி நான் அன்புவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீங்கள் எப்படியாவது கண்மணியை கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னோடனே ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. உடனே கண்மணி கிளம்பு அப்படின்னோடனே, எங்கே அத்தை அப்படின்னோடனே, வேற எங்கே வெளியே போகணும். அதுக்கு தான் கொஞ்சம் சாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால தான் கூட வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அத்தை போகிறோம்? வா கண்மணி அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அத்தை ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்குது, இங்கே வந்திருக்கோம் அப்படின்னோடனே, ஆமாம் இங்கே தான் இன்றைக்கி நீ நைட்டு தங்க போகிறேன். நான் இங்கே தங்க போகிறேன்னா என்னத்தை சொல்கிறீங்க? ஆமாம் அப்படின்னோடனே அன்பு வந்துடுறாரு. அன்பு பார்த்துட்டு, என்னங்க நீங்களும் வந்திருக்கீங்க? என்ன கண்மணி நீயும் வந்திருக்க அப்படின்னோடனே, என்னம்மா இது? என்னடா இது? எங்கள் 2 பேர் வர சொல்லியிருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கு இங்கே தாண்டா ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படின்னு. இங்கேயா? ஆமாம் ஹோட்டல் ரூமையும் புக் பண்ணியாச்சு அப்படின்னு. சந்தோஷம் தாங்க முடியல அன்புக்கும் கண்மணிக்கும்.